ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு இந்த அம்மாங்கஸுங்கிற இந்த கேமை தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம எடுத்தவொடனே கிரியேட் ஆகிட்டோம். ஓகே, இம்போஸ்ட் ஆகலாம் நினச்சேன், பரவாயில்ல. வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். இந்த மூளைக்கு மிஷின் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் போய் நம்ம உட்காந்து ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கணும். எடுத்தவொடனே 2 பேர் செத்துட்டாங்க. சந்தோஷம்டா. ஆரம்பத்தில் இப்படியா? ஓகே, எனக்கு அந்த ஒயிட் கலர் சொக்கா மேலே டவுட் இருந்துச்சு. ஆனால் கீழே இருக்க வாழைப்பழம் மண்டைய மேலே எல்லாத்தையும் கேஸை போட்டாங்க. இவன் தான் இம்போஸ்டாக இருப்பானோ? ஏங்க எல்லோரும் போட்டாங்க அவன் மேலே தான். இல்லை, இவன் இம்போஸ்டர் கிடையாதுங்க. தச்சோ, ஒரு அப்பாவே கொண்டுட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். ஒவ்வொருத்தனா குறைஞ்சா தானே இம்போஸ்டர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து இங்கே பாருங்களேன், அப்டேட்டுக்கு அப்புறம் நிறையா மாற்றிட்டாங்க. அதெல்லாம் லாக்டவுனில் உட்காந்து விளையாடாத நாளே கிடையாது. சரி, ஓகே. இந்த ரூமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குவாடு சைப்பிங் மிஷின் இருக்கும். ஏங்க இவனை பார்க்குறக்கு இம்போஸ்டாகவே இருக்காங்க. பார்க்குறக்கு அப்படி தான் இருக்காங்க. மேலே சந்தேகமாக இருக்குது. எதுக்கோ தள்ளியே நிற்போம். இந்த கார்டு எடுத்து இப்படி ஸ்வைப் பண்ணால் இந்த மிஷின் முடிஞ்சிடும். என்ன இது ஸ்வைப் பண்ணால் ரெட் கலரில் வருது? ஏங்க பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் அக்கௌண்ட்டான். இவன் மேலேயும் கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்குது. ஓகே. ஐயோ, ஏங்க இவன் தாங்க போஸ்ட்டு. ஆட பாவின் நாயே. அன்பெனும் பறவை சிறகடித்து வானில். அட படுபாவின் நாயேடே, இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தான்டா நானே வந்திருக்கேன். அதுக்குள்ளேயே சாகடிச்சிட்டேடா. கேம் இன்னும் ஸ்டார்ட் ஆக கூட இல்லை. என்ன முட்டை போடுறான்? என்னடா இது? ஒரு ஆர்டிஸ்ட்னு பாருங்களேன், ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே இன்னொருத்த சாகடிச்சிட்டான். என்னடா சாகடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதுக்குள்ளே இவ்வளோ பேர்த்த கொண்டிருக்காங்க. ஐயோ, என்னடா இவ்வளோ டஃப்பாக இருக்குது? பா செத்தான். சாவுடி நாய், சாவு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளை கொண்டான்ல, அவன் தான் இப்போ செத்துட்டான். 3 பேர் அவன் மேலே ஓட் போட்டானுங்க. இவன் தான் இம்போஸ்ட். 2 கருமாச பூமராங்க. பார்த்தீங்களா, என்னை கொன்னவன் கடைசியில் செத்துட்டான். சரி விடுங்க. இப்போ நம்ம அடுத்த மிஷினில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், நம்ம கூட சேர்ந்து இன்னொரு ஆவி சுற்றிட்டுருக்கு. ஆவியாக சுற்றிட்டுருக்கோம் நாங்கள் செத்து. இப்போ ஆவியானதுக்கப்புறம் நம்மளால் மிஷின் முடிக்க முடியுமா? முடியாது. ஆமாங்க, முடியல. ஆவியானதுக்கப்புறம் மிஷின் முடிக்க முடியல. சரி விடுங்க. அங்கே பாருங்க, அந்த ப்ளூ கலர் சொக்கா. ஆட பாவி. சரி, ஓகே, நம்ம தோத்துட்டோங்க. இந்த நாய்ங்க தான் தோக்கடிச்சிட்டாங்க. அடுத்த மேட்சுக்காவது போவோம். மேட்ச் நம்ம யார் போடு எத்து மாசு வாங்கடி. இப்பெல்லாம் எவன் வராலும் வாங்க. நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசைதான் இருக்கும். கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். உயிர் மேலே ஆசை இருக்கவெல்லாம் அப்படியே விழுந்துடு. பிகாஸ் ஐ எம் த டாக். அட நாயே, இப்போதான்டா நான் கில்லரே ஆனேன். அதுக்குள்ளேயும் ஓட்டு தொட்டு விட்டுனான். ஏண்டா கொஞ்ச நேரமாவது விளையாட விட மாட்டேயாடா? எங்கே அவன்? அவன் மேலேயே நான் ஓட்டு போடுறேன். நீயே சாப்பிடா. இந்த ஓட்டு முடிஞ்சவொடனே அடுத்த எவனை கொலை பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கலாம் இப்பயே. ஓகே, என்ன விடுங்க. ஓட்டு போடுற மாதிரியே தெரில. போட்டாச்சு. இப்போ பாருங்க, 5 பேர் அவன் மேலே ஓட்டு போட்டிருக்காங்க. பாவங்க, எதுக்கு ஹார்ன் அடித்தானே தெரில. அவனே மாட்டிட்டு அவனே செத்துக்கிட்டான். சரி பரவாயில்ல, அவனுக்கு எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரி, இப்போ பக்கத்தில் இவனை கூப்பிட்டு போய் கொண்டுடலாமா? ஆமாம். இங்கே பாருங்களேன், இது ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்குது. இது என்ன இடம்னே எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இது பிளேன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இப்போ வானத்தில் தான் பறந்துட்டுருக்கோம். அப்போனா இது ராக்கெட்டுங்க. இப்போ ஒரு ராக்கெட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள், ராக்கெட்டோட இன்ஜினு. இந்த செகண்ட்ஸ் வேறு முடிஞ்சுன்னா இந்த இவ்வளோ கொண்டுடலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் கொல்ல முடியல, ஏன்னா பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கான். ஓ எப்படிங்க அந்த பச்சை கலர் தான் வேறு எவனும் கொண்டிருக்கான் போல். சரி, ஓகே. எல்லோரும் அந்த பிங்க் கலர் மேலே தான் ஓட் பண்ணியிருக்கானுங்க. பிரச்சனை இல்லை. ஆனால் மேட்ச் இந்த ஓட்டு வந்து டை ஆயிடுச்சு. அவள் தப்பிச்சிட்டா. விடுங்க, பரவாயில்ல. இப்போ நம்ம அடுத்த மிச்சம் இருக்க பேர்லாம் கொல்லணும். கொல்லலைன்னா அப்புறம் அவனுங்க ஜெயிச்சிருவானுங்க மிஷின்லாம் முடிச்சுட்டு. மேலே பாருங்களேன், அந்த டோட்டல் டாஸ்க் கம்ப்ளீட்டை வந்து இவங்க ஒரு துளி தாங்க, 5% தான் இவங்களுக்கு கம்ப்ளீட்டே பண்ணியிருக்கானுங்க. சுத்தம் இவனுங்க ஜெயிக்கிற மாதிரி தான். எப்படியோ நாம் தான் ஜெயிக்க போகிறோம். இப்போ ஒருத்தங்க சிசிடிவி கேமரா ரூமுக்கு போயிருந்தான். மாட்டிட்டான். இவனை கொண்டுடலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் கொல்ல போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஓகே, என்ன ஒரு சந்தோஷம். இவனை கொன்னதுக்கு கேக் வெட்டி கொண்டாடணும். அங்கே கேக் வச்சுருக்கானுங்க பாருங்கள். இந்த வெண்ட் வழியாக போனால் நம்ம
அந்த சைடு இதில் இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் போகலாமோ அங்கே போட்டிருக்கு வெண்டெல்லாம் எங்கே இருக்கோ அந்த சைடெலாம் நம்ம போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நம்ம இன்னொருத்தன் சைடு போன மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோதாம்மா, ஓகே ஜெயிச்சிட்டோம், விக்ட்ரி. எப்படி கெத்தா மாசா கேப்டனா? ஓகே, யாருக்கெல்லாம் இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் ஒரு வீடியோ போட்டு 4 வியூஸ் வந்தாலும் பெருமையாக தான் இருக்கும். அப்படியே ஒரு 4-5 பேத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டால் நல்லாயிருக்கும், பார்த்து பண்ணி விடுங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.